கார்த்தி சுப்புராஜ் சொன்னார், நேற்று செல்வமணி சார் கூப்பிட்டாரு, என்னன்னு கூட தெரியாமல் வந்துட்டேன்னு. கார்த்தி சுப்புராஜ் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலுமே அவர் கூப்பிட்டா அப்படி தான் வருவாங்க. நான் கூட அப்படி தான். நேற்று லிங்கு இங்கே வந்துருன்னாரு, வந்துட்டேன். கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தார்னா அவர் தான் எங்களுக்கு கேப்டன். வெறும் வார்த்தையில் சொல்லலை, கோபி தினேஷ் எல்லாம் சொன்னாங்கல்ல, இத்தனை ஆயிரம் வேற எப்படி அவர் கட்டி மேய்க்கிறாரு, எப்படி பண்ணுறாருன்னா ஒரே விஷயந்தான், அவர்கிட்ட இருக்கிற உண்மை, நேர்மை, அந்த தகுதி. இப்படி ஒரு செல்வமணின்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சங்கத்துக்கு உருவாகி வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், இப்படி ஒரு நபர் இன்னொருத்தர் கிடைப்பாராங்கிறது அது மிகப்பெரிய அபூர்வம். அது வெறும் எனக்கு அவங்க அண்ணன் மாதிரி. நான் அவங்கள பாராட்டுறதுக்காக சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக கோபி, அவங்க எங்கள் கம்பெனி மூலமாக வழக்கேன் 18கள் மூலமாக எடிட்டர் ஆனவங்க. அதுக்கு ஸ்பெஷலாக அவருக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்த ஒரு படம் அந்த படம். அந்த படத்தை பாலேஷ் சார் விட்டதுக்கு பிறகு என்கிட்ட, போஸுக்கிட்ட, சிவான்னு சொல்லி சேலத்துலேருந்து ஒரு நண்பர்கிட்ட, எனக்கு தெரிலடா, நீங்களே உட்காந்து பண்ணுங்கள், அந்த கோபி வச்சுக்கோ, நீ என்ன தோணுதோ செய்யின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சு போயிட்டார். அது எனக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு நட்புனால. அவரே மிகப்பெரிய டைரக்டர் தான், இருந்தாலுமே உனக்கு என்ன தோணுதோ நீ பாரா, எனக்கு எல்லாமே நல்லா தான் தெரியுது, எனக்கு தெரியலைன்ட்டார். கோபி, அப்புறம் சிவா சார், நான் எல்லாம் உட்காந்து திரும்ப 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 ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது கோபியும் மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண எல்லா எடிட்டர்ஸுக்கும் இந்த நேரத்தில் முதல் படத்தில் ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் விஜயன் சார், அசிஸ்டண்டாக இருந்தப்பெல்லாம் விஜயன் லெனின் சார், அந்த இடமே அப்படி இருக்கும். அந்த மரத்தடியில் இந்தியா மொத்தமும் இருக்கிற மிக முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் அங்கே வருவாங்க. அங்கே இருந்துட்டு பல கம்பெனிக்கு இவங்க அசிஸ்டண்டாக வச்சுக்காங்கன்னு அனுப்பி வச்சதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த மரத்தடி மிக முக்கியமான ஒரு இடம் அது. லெனின் சார், விஜயன் சார், அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள்லாம் வந்தோம். ஆண்டனி மிக முக்கியமான ஒரு எடிட்டர். யூஎஸில் இருந்துட்டு செல்வமணி சார் இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாரு. லிங்கு இந்த முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசு, அது ஒரு டீம் அமைச்சிட்டு ஒரு ராங்காக போன மாதிரி தெரியுது, அவர்கிட்ட பேசுன்னு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். சசி, என் கூட ஒர்க் பண்ண சசி, அப்புறம் பிரவீன் சார், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எடிட்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு இடம். தனஞ்சயன் சார் சொன்னதுலேருந்து எனக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. சண்டைக்கோழி சசி தான் எடிட்ரு, ஆனால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய மரியாதை எப்போ வந்துச்சுன்னா, ஆண்டனி ஒரு ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணி கொடுத்தார். அப்போ தான் அந்த படத்துடைய வியாபாரம் எல்லாமே ஆரம்பித்தது. எப்பயுமே என்னென்னா, அந்த எடிட்டரே பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் ஒருத்தர் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா தகுதியான விஷயம் எங்கே இருந்தாலுமே நம்ம சினிமாவுக்காக அதை சேர்த்துக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். கதிரேசன் சார் சொன்னார், நம்ம எடிட்டர் ப்ரொடியூசர்ஸுக்கு எதுவுமே காட்டுறது இல்லைன்னு. நிஜமாக சொல்லணும்னா, ஒரு டைரக்டரு, உண்மையான டைரக்டர், சரியான டைரக்டர்ஸை சொல்கிறேன், அவங்க காட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது சரியானவர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சண்டைக்கோழியில் ஒரு சீன் எடுத்தேன். சொன்னார் ஜீவா சார், லிங்கு இந்த சீனை மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கும், எனக்கு நம்ம திருப்தியாக இல்லைன்னாரு. அந்த சீனை எடிட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டப்போ சரியான இடத்துல வரும்போது அது தானாக அப்படி சேர்ந்துக்கும். தலைகளை வெட்டி போட்டால் கூட அப்படி ஒட்டிக்க முடியல, அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. அதனால் ப்ளைனாக ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் மதிப்பிட முடியாது, அதுக்கு நிறைய வேலை இருக்கும். அதை மறைச்சி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்காக தான். அது உடனே உங்களுக்கு அவநம்பிக்கை கூட அது மேலே வந்துடலாம். ஏன்னா அது முழுமை அடையும் போது தான் அதோடைய என்னன்னு தெரியும். அதனால தான் ஒரு சில விஷயம் ஒரு முக்கியமானவங்கெல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இருக்கும். நீங்கள் காட்டிடக்கூடாது, ப்ரொடியூசர்ஸை மதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது. இது நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டா, ஈகோ இல்லாத தகுதியான சரியான ஆட்கள் வந்துட்டா, அந்த படத்துடைய பல மடங்காக போய் சேர்ந்துடும். நான் எடிட்டிங் பற்றி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஷார்ட் லாங்கில் நடந்து வரப்போ ஒரு க்ளோஸ் நம்ம எடுக்காமல் விட்டோன்னா, நான் நம்புவேன் அது உண்மையாக எமோஷனான சரியான படமாக இருந்தால் ஆடியன்ஸ் அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் போட்டுக்குவான், அவன் உத்து பார்த்துக்குவான் அந்த இடத்த. அப்படி நான் முழுமையாக நம்புவேன். அதனால் எமோஷன் தான் ஒரு படத்துடைய அந்த கண்டென்ட் மட்டும்தான் மிகப்பெரிய விஷயம். அது இந்த 4 ஷாட்டு குறையுது, 3 ஷாட்டு குறையுது, அதெல்லாம் கூட தாண்டி மிக சரியான ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்துடும். மிக தகுதியான ஆட்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். ஆண்டனி எல்லாம் மிகப்பெரிய ஹெல்ப் எனக்கு.
ஆண்டனி வந்து பையாவுக்காக எடிட் பண்ண ஒரு ட்ரெய்லர் தான் அந்த அவ்வளோ பெரிய செலவு பண்ண அந்த படத்தை மிக முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் அப்போ வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இம்மீடியட்டாக நான் வந்து அந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அதனால் மிக முக்கியமான தகுதியான ஒரு டெக்னீஷியன்ஸ் எடிட்டருங்கிறது அவங்களுடைய விழாவில் கலந்துக்கிட்ட சந்தோஷம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சம்மேளன தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், சிவா சார் போயிட்டாங்களா, சம்மேளனம் அதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ணன் சின்ன கவுண்டர் அவர்களுக்கும், கரு நாகராஜன் சார் அவர்களுக்கும், தேகத் சார் அவர்களுக்கும், இசைக்கலைஞர் சார் அவர்களுக்கும், நிக்கிலன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாப்புல, நிறையா கஷ்டம் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிவிட்டு கோபியை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா இது போன வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ நான் வந்திருந்தேன். அடடா அசால்ட்டாக சுற்றிட்டு இருந்தாப்புல, அப்படி சந்தோஷமாக அப்படி ஒரு ஜெயித்த வெற்றி அவர் முகத்தில் அப்படியே மிளிர்ந்துச்சு. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாப்புல. சரி தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது நடந்துருச்சு, பரவாயில்ல. பட் அதை அவர் கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல, கோபி நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. இனிமேல் தான் வந்து இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து செல்லுமணி சாரை ரொம்ப கூல்னு சொன்னாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் அம்மாகிருஷ்ணன் சிவா சாரை விட்டாங்க. அவர் அதை விட கூல். அவர் இப்படி 4 படம் அம்மாகிருஷ்ணனில் பண்ணிட்டு இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போயே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர்களை நம்ம பார்த்தது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நினைப்பேன் நான் எப்பொழுதுமே. ஏன்னா என்ன வந்தோடனே செல்லுமணி சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் எடிட்டர்ஸ் யூனியன் ஃபங்க்ஷனா, இது அவார்டு ஃபங்க்ஷனா, எல்லா சம்மேளனத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃபோன் அடித்து சார் யாரை கூப்பிடுவாங்கன்னு இல்லை, கூப்பிட்டா எல்லாம் வந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி வர வேணான்னு தப்பிச்சிடலான்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணிட்டார் சார். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எடிட்டர்ஸ் யூனியன் வந்து பதவியேற்பு விழா, ஒரு ஒரு இதில் வந்து அவார்டு யூனியனில் வந்து 24 கிராண்ட்ஸில் ஜெயிச்சவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து இது செல்லுமணி சாரால் மாத்திரம்தான் முடியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு விழாவாக நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவரால் மட்டும்தான் முடியும். இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த சம்மேளனத்தில் இந்த வருஷம் ஜெயிச்ச அத்தனை பேருமே உங்கள் யூனியனுக்கு சிறப்பாக போன வருஷம் செஞ்சதுனால தான் இந்த வருஷம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்த இந்த அத்தனை பேருக்குமே நான் வணக்கத்தை தெரியும். தென்னிந்திய பட தொகுப்பாளர்கள் புதிய 2026-29 ஆண்டிற்கான நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் பெப்சியோட சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் தமிழ்நாட்டு மாநில விருது பெற்ற 2016 ஆண்டுக்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதன் மாவீரன் கெட்டு என்ற படத்திற்கான விருது பெற்ற காசி விஸ்வநாதனுக்கும், 2017 ஆண்டுக்கான திருட்டு பயில படத்தை தொகுத்த திரு ராஜா முகமது அவர்களுக்கும், 2018 ராட்சசன் திரைப்படத்தை படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் அவர்களுக்கும், 21 ஆண்டிற்கான விருது பெற்ற பிரவீன் இவர்களுக்கும், அதாவது நம்ம மாநகரம் சொன்னாங்க, மாநாடு திரைப்படம் தான் முதல்ல அந்த டைமை வந்து டைம் லைனில் எப்படி வந்து ஒரு மேஜிக் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படத்தில் மாநாடு திரைப்படம் தான் முறையாக தமிழ் திரைப்படத்தை அறிமுகப்படுத்தி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் டு பிரவீன். அது மாதிரி 2022 ஆண்டுக்கான உலகமை திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் திரு சுரேஷ் அரசு அவர்களுக்கும் நம்முடைய பெப்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் 50 ஆண்டுக்கு மேலாக படத்தொகுப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் இடையராது பணி செய்து வருகின்ற உமாசங்கர் பாபு அவர்களுக்கும் பெப்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில் வந்து பெப்சிக்கு வந்து படத்தொகுப்பாளர் சங்கம் ஒரு முக்கியமான அங்கமாக அதனுடைய தகுதிக்கு விட அதிகமாக பங்களித்து, அவங்களுடைய சக்திக்கு அதிகமாக பங்களித்து இன்றைக்கி பெப்சியில் வந்து நிறைய ஒர்க்கு மாநில அளவுனா அசோக் மேத்தாவும் பாபு நம்ம கோபியும் முன்னாடியே இருந்த நம்ம பழனியும், அது நேஷ்னல் லெவல்லன்னா இது சாமிநாத் சார் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து த்ரூ
உமாசங்கர் பாபு பேச சொல்லி அதை வந்து செட் பண்ணி, ஏன்னா வந்து 50 வருஷமாக இருக்கிறதால அந்த லிங்க் கிடச்சிடும். லாஸ்ட் இயர் நம்ம வந்து மாநாடு மே தின மாநாடு நடத்தும் போது கூட எல்லாரையும் ஒருங்கிணைச்சதில் வந்து உமாசங்கர் பாபுவோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதனால் இப்போ நீங்கள் புதுசாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2026-29 மிக சிறப்பாக பண்ணணும். நீங்கள் அசோக் மேத்தா சொன்னார் பேசும்போது 2 விஷயம். உண்மையிலே வந்து இப்போ டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா வந்து நான் வந்து எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ரோல் எவ்வளோ ரோலு, நாங்கள் வந்து நான் 90 ரோல் சொன்னேன், அப்புறம் 75 ரோல். அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா, ஸ்டார்ட் கேமரா சொன்னால் ஜாலியாக ஸ்டார்ட் கேமரா கிளாப்பின் அப்படி யோசிச்சு கிளாப் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் போக போக சார் 50 ரோல் ஆயிடுச்சு 60 ரோல் ஆயிடுச்சு சொல்லும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு வந்துடுவோம். ஏன்னா அந்த ஒரு அடி நமக்கு அதனோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் அந்த 70-71 வரும்போது கேமரா சொல்லி அந்த ஃப்ரீஸ் மட்டும் பண்ணி ஒரு ஃப்ரேமில் மட்டும் எடுப்போம். ஏன்னா அது ஒரு ஃப்ரேம் மேலே போச்சுன்னா கூட வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த ஃப்ரேம் ஓடும்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ டைரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் கேமரா சொன்னதோடு சரி, கட்டு யாரும் சொல்கிறதே இல்லை. அது பாட்டு ஓடிட்டே தான் இவன் போயிட்டே இருக்கான். கேமராமேன் அப்படியே கட் எல்லாமே எடுத்து வர்றான். கட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு அடுத்த ஷாட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வர்றது கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அசோக் சொன்ன மாதிரி வந்து ஃபுட்டேஜ் வந்து அதுவும் 60 மணி நேரம் இருக்குது, இதுவும் 60 மணி நேரம் இருக்குது. இப்போ யாரும் அந்த படத்தை பார்க்கறதும் இல்லை. உண்மையாகவே வந்து எந்த டைரக்டராவது தாங்கள் எடுத்த அனைத்து ரஷ்ஷையும் பார்க்குறாங்க இப்போ அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மையாக அது ஒரு பொய்யாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்கள் படம் பண்ணும்போது, நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ரஷ்ஷாகவே 4 தடவை பார்ப்போம். முதல்ல வந்து அது ஒரு சந்தோஷம். ஏன்னா இங்கே உடனே வந்துடுது, சுட சுட வந்துடுறத விட அது நெகட்டிவ் வந்து அதை பிரிண்ட்டு போட்டு ரஷ் வந்துடுச்சான்னு கேட்டு ரஷ் அமிச்சிட்டிங்களா, ஓகே டே காமிச்சிங்களா எடுத்து அதை ரஷ்ஷை பார்க்கும்போது வர ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது பிறந்த குழந்தைய அப்படி கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீலு. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு ரஃப் கட் பண்ணி அதை ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணி டப் பண்ணி, அதுபோல் அதுக்கும் நமக்கும் ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் முதல்ல வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து நான் திரைப்படத்துறையில் ஜாயின் பண்ணேன். எடிட்டர் பி கந்தசாமி சார் அவர்கிட்ட தான் வந்து நான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அதனால் வந்து அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு ஃபிலிம் சிமெண்ட்டும் தெரியும், நெகட்டிவ் ரோலும் நான் வந்து ஆர்டராக பேரல் பண்ணி அதை வந்து கட் பண்ண தெரியும். அது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணி அப்புறமா தான் மணிவண்ணன் சார்ட்டு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக போனேன். அப்போது படத்தொகுப்பாளர் பணி எவ்வளோ இன்றியமையாதது, முன்னாடி எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகம், மென்டல் ஒர்க்கு கம்மி. ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு கம்மி, ஆனால் மென்டல் ஒர்க் அதிகம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா 24 மணி நேரம் பார்த்துனே இருக்காங்க. பார்த்து என்ன டைரக்டர் கூட வந்து எதை சூஸ் பண்ணுறதுங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. முன்னாடி நான் கூட வந்து 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் கேமரா ப்ளேஸ் பண்ணும்போதே எந்த ஆக்ஷனை வந்து எந்த கேமரா வந்து கேஷ் பண்ணணுங்கிறது நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கேமரா அது லாங் ஷாட்டு. ஏன்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து இந்த டபுள் கேமரா ட்ரிபிள் கேமரா இருக்குமே தவிர, நார்மல் இதில் வந்து எந்த போர்ஷனை எந்த கேமரா எந்த ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க நாங்கள் டிசைட் பண்ணி தான் போவோம். அப்போ இது போல் சில நேரங்களில் ஆர்டிஸ்ட்டு தொந்தரவு அவங்களுடைய கால் ஷீட் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை டபுள் கேமரா வச்சு அதை கரெக்டாக ஷூட் பண்ணிப்போம். அப்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த போர்ஷன் வரைக்கும் லாங் ஷாட்டு, இந்த போர்ஷன் க்ளோஸ்அப், அப்போ அந்த க்ளோஸ்அப் அங்கே இருக்கும். அப்போ எடிட் பண்ணும்போது ஆர்டராக நாங்கள் எடிட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணுறதே எங்கே கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் கோப்ரா வந்துட்டு அவன் பாக்கெட்டில் கூட ஒரு கேமரா இருக்குது, காரு கீழே கேமரா இருக்குது, மேலே கேமரா கீழே கேமரா இருக்குது. ஒரு ஷூட் போனால் அதில் வந்து 16 கேமரா இருக்குது. இந்த 16 கேமரா ஆங்கிளை பார்த்து எந்த ஆங்கிள் பெட்டராக இருக்குன்னு எல்லாமே வந்து 16 கேமராவிலையும் 15 கேமரா உள்ளே இருக்குது. இந்த கேமரா ப்ளாஸ் பண்ணுறதில்ல, அந்த கேமரா உள்ளே இருக்குது. அது என்னென்னா அது சார் எரேஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போது அதை கூட வந்து அப்போ அவ்வளோ ஈஸியாகிடுச்சா இல்லை அவ்வளோ அலட்சியம் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு இதுவெல்லாம் வந்து இப்போது டெக்னாலஜி வளரும்போது, இப்போ முன்னாடி கூட வந்து இப்போ நம்மளே கூட அப்படி தான் இருக்கும். முன்னாடி நான் வந்து கிளம்பும்போது ஒரு ஆஃபீஸ் கிளம்ப வச்சுங்க, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி கேட்டுட்டு அப்போ கிளம்பும்போது டீ நகர் போகலாம், இல்லை வடபழனி போகலாம், இல்லை வந்து கோடம்பாக்கம், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ என்னென்னா முதல்ல கார் எடுக்கிறோம், கார் எடுத்த உடனே அப்புறம் டயல் பண்ணுறோம்,
அவர் இருக்காரா, சரி சரி கட் பண்ணுப்பா, இப்படி வண்டி திருப்பு, அப்போ தான் டிசைட் பண்ணுறோம். அதுபோல் இங்கே கூட என்னென்னா, கேமரா வச்ச பிறகு அதை வந்து எடிட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து, அது உண்மையிலே அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கு தான் அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான். இப்போ வந்து அதில் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபி வந்து தயாரிப்பாளர் இருந்தால் கூட ஒரு விஷயம் கேட்டே இருக்கார், சார் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்கள். அவசரம் சின்ன படத்துக்கு ஹவர்ஸ் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். இல்லை சார் ஒரு 300 மணி நேரம் வச்சுங்க, 300 மணி நேரம் வச்சுங்க, இல்லை 350 கூட வச்சுங்க, இல்லை 400 கூட வச்சுங்க, எங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதுக்குள்ளே டைம் அவங்கள ஒர்க் பண்ண சொல்லலான்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்பளம் பேசும்போது அசோக் மேத்தா கோரிக்கை படி சம்பளம் கேட்கும்போது நம்ம வந்து சார் 300 மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம், 400 மணி நேரம் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நிச்சயமாக வந்து அந்த கோரிக்கையை நம்ம ஏற்படும். அப்புறம் இன்னொன்று என்ன, லாஸ்ட் டைம் வந்து இந்த நிர்வாகத்து மேலே வந்த அதிருப்திக்கு ஃபிஃப்டி கூட ஒரு காரணம். இப்போ என்னென்னா, நாங்கள் ஒன்லி மெம்பர் டு மெம்பர் ஒர்க் பண்ணணுங்கிற சிஸ்டம் கொண்டு வரும்போது அதில் தயாரிப்பாளரும் கொஞ்சம் எதிரியானாங்க, நம்ம சீனியர் மெம்பர்ஸும் கொஞ்சம் பேர் எதிரி ஆகிட்டாங்க. இன்க்ளூடிங் டைரக்டரோ, கேமராமேனோ, இல்லை எடிட்டரோ, அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு மெம்பர் இல்லைன்னு நம்ம டைட் பண்ணும்போது, இப்போ டைரக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும், நீ வந்து அதே வேலையை ஃபிஃப்டி கொஞ்சம் வேலையை பண்ணுற அப்படின்னு. என்ன அவர் பண்ணது என்ன, நான் பண்ணது என்ன, இல்லை மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தானேப்பா யூனியன் இருக்குது, நீ இருக்கிற, நான் வந்து இந்த மெம்பர் வச்சு தான் பண்ணணும்னு சொல்ல, ஒன்று மெம்பர் வச்சு பண்ணு, இல்லை பண்ணுறவன மெம்பர் ஆக்கு, அப்போ தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர முடியும். இது இல்லைன்னா யார் ஒன்றாலும் பண்ணலாங்கிற இது வந்துட்டு நல்லா இருக்காது. அப்போ சில சீனியர் டெக்னீஷியன்ஸுக்கு, அது டைரக்டராக இருந்தாலும், கேமராமேனாக இருந்தாலும், எடிட்டராக இருந்தாலும், கொஞ்சம் சின்ன நிர்வாகத்து மேலே சின்ன சின்ன வருத்தங்கள் வர வாய்ப்பு இருந்தது. அது இப்போ சரி பண்ணிவிடுவோம். இப்போ நீங்களும் தயவுசெய்து மெம்பர்ஸ் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அது அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் அக்ரிமெண்ட்டு வரலன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் கேட்க முடியும். சார் எனக்கு அக்ரிமெண்ட் வரல, அதை வாங்கித்தர வேண்டிய வேலை நீங்கள் வாங்கவே வேண்டாம், சங்கம் வாங்கவே வேண்டாம், சொம்மையில் நாங்கள் வாங்கித்தரோன்னு சொல்லி 5 வருஷம் ஆகிடுச்சு. யாரும் வந்து கடைசி நேரத்தில் கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து இல்லை சார் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் சார், இன்னும் அவங்க வரல. தயாரிப்பாளருக்கும் தெரியுதில்லை, அக்ரிமெண்ட் போட்டால் நல்லதுங்கிறது அவங்களுக்கும் தெரியுதில்லை. அதனால் நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம மறுசீரமைப்பில் கையெழுத்து போட்டிருக்கோம். அக்ரிமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டோம். அக்ரிமெண்ட் இருந்தால் தான், எல்லா அக்ரிமெண்ட்டும் ஃபிஃப்டிக்கு வந்தால் தான் நாங்கள் ஷூட்டிங் போவோங்கிற கண்டிஷனோடு நம்ம வந்து இந்த வாட்டி கையெழுத்து போட போகிறோம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ, இப்போது இங்கே என்னென்னா அண்ணன் லியாகத்து ஆரம்பித்து வச்சார், அந்த மற்றவங்களை இங்கே வந்தவங்கள பாராட்டுங்கன்னா என்னை பாராட்டும் போது உண்மையாக எனக்கே கூச்சமாக இருக்குது. அது சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் மேடையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நானே கூச்சப்படுற அளவுக்கு, அதில் அண்ணன் தீனா ஒரு படி மேலே போய் அது என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தான் எங்களுக்கு முதலாளி. அவங்க சொல்கிறத நாங்கள் செய்யணுங்கிற மனநிலையை நான் பெப்சி கொண்டு வந்து சேர்த்துட்டேன். முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, முன்னாடி பெப்சியை பார்த்து பயம் இருந்தது, இப்போ பெப்சியை பார்த்து ஒரு மரியாதை இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து ஒரு பெருசாக வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. எல்லோரும், ஏன்னா எல்லாரும் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும். என்னோட இது என்னென்னா, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணும். இல்லை அவங்க பேசுனாவே, அவங்க பேசுகிறத நம்ம கேட்டாவே அவன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கேட்போம். அப்புறம் அவங்க எல்லாருமே உள்ளே வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம பெப்சியில் வந்து இவர் சொன்னார்ல, செந்தில் சொன்னார் இல்லையா, 16 பேர் தான் நிர்வாகிகள். ஆனால் நான் என்னென்னா 23 எல்லோரும் வர சொல்லு, எல்லோரும் உட்காருவோம், எல்லோரும் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம இருந்து அந்த ஒரு முடிவு எடுத்தால் அது சரி, நம்ம இல்லாத முடிவை சரியாக எடுத்திருந்தா கூட அதில் ஒரு குறை கண்டுபிடிப்போம். அதனால் என்னோட இது என்னென்னா, எல்லோரும் கூப்பிடுப்பா சார், அவங்களாம் வந்து ஒன்று கேட்டுருப்பாங்க, பரவாயில்ல கேட்குறோம். அதில் ஒரு 1/2 hour 1 hour லேட்டானா பரவாயில்ல, முடிவு எடுத்தப்படும் அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நிறைவு பண்ணுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகிடும். அதை விட ஒரு 1 hour 1/2 hour போனால் பரவாயில்ல. சாமிநாக்கு சலிச்சுப்பார், என்ன சார் எல்லாரையும் கூப்பிடுங்கிறீங்களே, பரவாயில்லப்பா, வேணுமோ வேணாமோ எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க, நம்ம திட்டத்தை முதல்ல சொல்லுவோம். முதல்ல இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோமா, இவங்க முதல்ல தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க சங்கத்தை சரி பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா சங்கத்தில் ஒருத்தவங்க கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அப்போ பெப்சிக்கும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். இப்போ வந்து சில பேர் சொன்ன மாதிரி நிச்சயமாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வந்து அது சரி கூட இருந்து சரி பண்ணி தரக்கூடிய ஒரு நிலைமையில், அவங்க நம்புகிற நம்ம நிலைமையில், அவங்க நம்புகிற நிலைமையில் இப்போ வந்து ஒரு விரிசல் வந்தது. அது சண்டை போடலாம், சண்டை போட்டு நீயா நானும் காமிக்கலாம். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நட்பு அடிப்படையில் இப்போ நம்ம இல்லாமல் அவங்க செயல்பட மாட்டாங்க, அவங்க இல்லாமல் நம்ம செயல்பட மாட்டோம். அப்போது நட்பு தான் இங்கே பெருசு.
நட்போடு இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். பரவாயில்லப்பா, வாய் வார்த்தைகளே பேசிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் நீயா நானான்னு பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், இது வந்து விரிசல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவை மீட்டிங் நாங்கள் பெப்சியில் மீட்டிங் போடும்போது தயாரிப்பாளர் தான் நம்மளுடைய முதலாளிங்க. அந்த முதலாளிங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா என்ன இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான விஷயம். இப்போது நாகராஜ் சார் இருக்கார், அவர் படம் எடுத்திருக்காரு, அவர் தெரிஞ்சிருக்கும். நேஷ்னல் பார்ட்டியான பாஜகவை வந்து மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை, எங்களை மேய்க்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்போ சிரமமான நேரத்தில் இப்போது கதிரேசன் சும்மா சொன்னார் இல்லையா, 70% இல்லை 90% படங்கள் வந்து லாஸில் தான் இருக்குது. அப்போ முன்னாடி வந்து என்னென்னா நானே ஒரு 11 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என் படத்தில் சம்பளம் வந்து 3 படத்துக்கு 4 படத்துக்கு வாங்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. நாங்கள் அவுட்டோர் போகும்போது லைட்மேனோ டெக்னீஷியனோ அவன் பேட்டா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சார் மெட்ராஸ் வந்து வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் கொடுத்தா செலவாகிடும் சார்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருவோம், நாளைக்கு சொல்லாமல் போயிட்டான்னா இந்த பேட்டா வராமல் போயிடுங்கிற பயம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது ப்ரொடியூசரோட நிலைமை வந்து நித்திய பூரண ஆயுசு நித்தியம் கண்ட மாதிரி. எல்லாரும் சார் சொன்னார் இல்லையா நாகராஜ் சார், இது வந்து ஒரு தேன்கூடு மாதிரி, புது புது தேனீக்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பழைய தேனி இருக்கிறதே இல்லை. நான் ஒரு 11 படம் எடுத்தேன், இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் 11 படம் எடுத்தாருன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாரு, அத்தோட போயிடுறாரு, அடுத்த படம் அவர் எடுக்கிறது இல்லை, அவர் செத்து போயிடுறாரு, அடுத்த ஒருத்தர் வரான், அவன் செத்து போயிடுறான். அப்போது புது புது ஆளுங்க வந்துட்டே இருந்தால் அப்போ 4 ஆள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்போது இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலோர் வந்து 30-40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் தயாரிப்பாளர் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களாம் கிடையவே கிடையாது, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கான். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி யாரோடது? நம்மளோடது. இந்த இண்டஸ்ட்ரி நம்மளோடது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வாழ்கிறத விட நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நான் வந்து பெப்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சி அவங்களுக்கு விளக்கி சொல்லி நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போகலாம், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து பேசிக்கு வந்து இன்றைக்கி வந்து பெப்சிக்கு வந்து ஒரு நல்ல பேரோடு இருக்குது. அதுபோல் வந்து இன்றைக்கி வேறு யாரோ சொன்னாங்க, அசோக் மேத்தா வந்து சிவா சார். உண்மையாக வந்து இப்போ அசோக் மேத்தா வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா என்னோட இப்போ நம்ம இது இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த நம்ம இப்போ சினிமாவை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சமே டெக்னீஷியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சில பேர் புரியாது, அப்போ இது செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அதில் அசோக் மேத்தாவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால் வந்து அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அப்போது கோபி கூப்பிட்டு சொன்ன, கோபி ஒரு ஃபார்ம் பண்ணி பழனி கூட முன்னாடி இருந்தால் அவன் நல்லவன் தான். ஆனால் சில நேரங்களில் வந்து பேசிட்டே இருப்பான், முட்டாள்தனமாக பேசிகிட்டே இருப்பான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தான், நட்போடு தான் இருந்தான், அது ஒரு சகோதரன் மாதிரி தான். ஆனால் இது என்னென்னா ஒரு டெக்னிக்கலாக வந்து இன்றைக்கி சினிமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்து அதை செட் பண்ணால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த வந்திருக்கிற யூனிட் இப்போலாம் பார்த்தா ஒரு 2-3 லேடிஸ் வேறு வந்திருக்காங்க. படத்தொகுப்பாளர்களை வந்து பெண்கள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்து, அந்த நிர்வாகத்தில் வந்து பெண்கள் வந்திருக்கிறது வந்து மிக சந்தோஷமான விஷயம், நல்ல ஆரோக்கியமான விஷயம். அவங்களை முன்னாடி மேடையில் கூட பார்த்தவங்க, நிர்வாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க முதல் நாள் நிகழ்ச்சிகளோடு அவளை பார்த்தேன். இவங்க சிறப்பான இதுக்காக பண்ணியிருந்தாங்க, அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் என்ன மாதிரி இப்போ நீங்கள் 2 கோரிக்கை சொன்னீங்க, நிச்சயமாக உங்கள் சம்பளம் பேசும்போது அந்த 2 கோரிக்கை, ஒன்று அக்ரிமெண்ட் இல்லாமல் இனிமேல் யாரும் வேலை செய்ய முடியாது, அந்த கோரிக்கை 100% நிறைவேற்றுவோம். சம்பள பிரச்சனை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி அதுக்கு உண்டானது சொல்லுவோம். அப்புறமா இன்னொரு சொன்னாங்க, இப்போது ஸ்பாட் எடிட் பண்ணாங்க சார், ஸ்பாட் எடிட் பண்ணால் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்னு வந்து கோபி என்கிட்ட சொன்னார் ஒரு பேசும்போது. அதை வந்து மாற்றணும் நம்ம. ஏன்னா ஸ்பாட் எடிட் பண்ணாவே அது வந்து ஒரு 50% ஒர்க்கு முடிஞ்ச மாதிரிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்துட்டா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்பாட் எடிட் பண்ணுறத கொஞ்சம் நம்ம தரக்குறைவாகவோ இல்லை கேவலமாகவோ முன்னாடி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு அப்படி கிடையாது. ஸ்பாட் எடிட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய 50% ஆஃப் ஒர்க் குறையும். அப்போ ஸ்பாட்லேயே வந்து டைரக்டரோ இல்லை கேமராமேனோ இல்லை வந்து ஸ்டன் மாஸ்டரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ இருந்து அதை வந்து ஒரு 90% இல்லை 80% வந்து பக்கா பண்ணுற மாதிரியான ஒரு இது பண்ணிட்டோமா இந்த ஒர்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு நாள் ரஷ்ஷை
டைரக்டரோ கேமராமேனோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 30-40 நாள் ரஷ்ஷாக பார்க்கறதுங்கிற போது அவங்க நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அப்பயே பார்த்து எடிட் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆஃப்லைனில் பண்ணுறோம் சார், இது ஆன்லைனில் பண்ணும்போது மேட்ச் ஆகாது, புதுசாக மறுபடியும் நாங்கள் பண்ணுறோம். அந்த டபுள் வேலையை பண்ணாமல் அது ஒரே வேலையை பண்ணுறதுக்கு அது டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து புதுசாக வந்து நிர்வாகி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வேலை ஒரு 50% குறையும். மற்றபடி ஃபெஃப்சியிலேருந்து உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும், இல்லை உதவின்னு சொல்ல முடியாது, உரிமைகளையும் வந்து நாங்கள் பெற்றுத் தருவதில் எந்த விதமான தயக்கம் எங்களுக்கு இல்லை. எப்படி நீங்கள் வந்து ஃபெஃப்சிக்கு வந்து ஒரு வலதுகரமாக இருக்கீங்களோ அதுபோல் ஃபெஃப்சியும் வந்து படத்தொகுப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக, உற்ற தோழனாக உரிமைகளை பெற்றுத் தருவதில் ஒரு சிறந்த நிர்வாகமாக இருந்து பெற்றுத் தருவோம் என்று கூறி, இதில் சின்ன சின்னதாக யாராவது வந்து ஏதாவது வந்திருக்கவங்க ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஏதாவது பேசியிருந்தால், அதில் ஏதாவது தவறான வார்த்தை இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல விழா. அதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு, எப்படி வந்து எடிட்டிங்கில் நம்ம என்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே ஷார்ட்டை மட்டும் வச்சுக்கிறோமோ அதில் இதில் ஏதாவது என்ஜி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயத்தை நல்ல படமாக கொண்டு போகிறதுல வந்திருக்க பத்திரிகையாளர்களோ இல்லை நண்பர்களோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டு, இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. 23 சங்கமாக வந்தவொன்னே அப்படியே வந்து சுடு தண்ணி காலில் ஊற்றுற மாதிரி எழுந்து உட்காருவாங்க. ஆனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இனிமே வந்து சாமிநாதன் பொறுப்பு எடுத்துக்கிட்டு, சாமிநாதன் அவர் கூப்பிடுவார். அப்போ வந்து ஒரு இவ்வளோ நேரம் இருந்தோம், அதை வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுல வந்து நல்லாயிருக்கும். நாகராஜ் சார் வந்து ஒரு பண்பான தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய அரசியல் இருப்பார். எனக்கு பாலிசி வைஸே சில இது முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் நட்பு வகையில் அந்த நாகரிகத்தில் கருநாகராஜன் சார் வந்து மிகச்சிறந்த மனிதர். நம்மக்கிட்ட பொதுக்குழுக்கு வந்தார் ஒரு தடவை, நம்ம என்னெல்லாம் உதவி வேணும்னு சொன்னார். அந்த உதவி ஒரு தடவை வந்து அந்த அரசாங்கத்தில் அந்த பேங்க் லோன் ஒன்று பண்ணலான்னாரு, பண்ண முடியல. அப்புறம் அவங்கள வர வச்சு தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், அப்புறமா நீங்கள் கொடுங்க, எனக்கு அது சரியாக நடக்கலை. ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிற ஒரு தலைவரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கு நாகராஜ் சார் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வணக்கம். நைட்டு செல்வமணி சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படின்னாரு. சரி சார் வரேன் சார் வந்தேன். எனக்கு ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன்னே ஃபஸ்ட்டு உள்ள நடந்து அவார்டு, அதாவது இந்த மாநில விருது ஸ்டேட் அவார்டு வாங்கின எடிட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு மரியாதை செய்யணுன்னாங்க. சரி ஓகேன்னு வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா ஸ்டேஜில் இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் பட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த எடிட்டர்ஸ் ஹூ ஒன் த ஸ்டேட் அவார்ட். ஐ திங்க் எடிட்டிங் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் எடிட்டிங் பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட். ஐ திங்க் ஃபில்ம்ஸ் ஆர் மேட் ஆர் என்ன சொல்கிறது, ஒரு படம் வந்து நல்ல படமாக மாறுறதும் ஒரு மோசமான படமாக மாறுறதும் எடிட் டேபிளில் தான். அண்ட் ஐ திங்க் எப்படி சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக ஒரு டைரக்டராக வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒர்க் பண்ணி ஷூட் முடிகிற வரைக்கும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க அந்த திரைப்படத்தை வந்து அவங்களோட தோளில் சுமந்து கொண்டு வராங்களோ, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது எடிட்டரோட வேலையாக தான் அது மாறுது. அண்ட் எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு எடிட்டர்ஸ், நான் 4 எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். லியோ ஜான் பால் எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். விவேக் கிருஷ்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். விவேக் கிருஷ்ணன் 1 நேஷனல் அவார்ட் ஃபார் ஜிகர்தண்டா எடிட்டிங்க்கு. அண்ட் ஷஃபீக் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கணேஷ் சிவா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் எடிட்டர் வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு பீயிங் லைக் ஒரு டிரெக்டருக்கான ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸும் ஸ்கிரிப்ட் மேலே அந்த நாலேஜ் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர் எடிட்டிங் வரும். அண்ட் எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் நிறைய இடங்களில் வந்து நான் வந்து எழுதினப்பையும் கதை எழுதினப்பையும் அது படமாக ஷூட் பண்ணப்பையும் இருந்ததை விட ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக எனக்கு எடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ நம்ம வந்து யோசிக்காத சில விஷயங்கள், ஓகே இந்த கதையை எப்படி கூட பார்க்கலாமா, இந்த சீன் எப்படி கூட கன்சீவ் பண்ணலாமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ லைக் டு சிட் இன் த எடிட்டிங் டேபிள் அலாங் வித் எடிட்டர்ஸ் அண்ட் படத்தை. ஏன்னா அதுதான் நம்மளுக்கான ஸ்பேஸ். அதாவது வந்து ஒரு டைரக்டருக்குமே எடிட்டிங் டேபிளில் உட்காந்து படத்தை பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸராக நம்ம வந்து ஒரு குழந்தையோடு நம்ம தனியாக வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அது. ஏன்னா வந்து ஷூட்டிங் அப்போ வந்து பரபரப்பாக இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதுன்னு பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு தான் தெரியும் இதில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஐயோ இதெல்லாம் எடுக்கலை, இந்த ஷாட்லாம் எடுக்கலை அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒருத்தன் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை சமாளிச்சலான்னு சொல்கிறாங்கன்னா அது எடிட்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே அந்த நம்பிக்கை இருக்கும். எடிட்டர் மேலே பாரத்தை போட்டு அப்படின்ற மாதிரி நிறையா சீன் எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த எடிட்டர்ஸ் ஃபார் கீப்பிங் ஆல் த சினிமாஸ் அலைவ். அண்ட் இந்த அவார்டு வாங்கின எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.